வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பை நெட்வொர்க்கில் எல்லாரும் விட்ரோல் பண்ணி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. பட் எல்லாருமன்றதை விட கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அளவான டோக்கன் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான டோக்கன் வந்து லொக்கில் இருக்குது. இன்னும் நிறைய டோக்கன் வந்து ரிலீஸே பண்ணிடாத நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு மெம்பர்ஸும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கேஒய்சி நேம் அப்படி இப்படின்ட்டு மைக்ரேட் என்று சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு இருக்குதா இல்லையா, என்ன செய்யலாம்ன்றதை இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பையில் வந்து மேலே இவ்வளோ டோக்கன் இருக்குது. பட் என்னால் இது வித்ட்ரா பண்ண இயலாது. நான் கேஒய்சியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் சில இஷ்யூஸால் அதை என்னால் கம்ப்ளீட் பண்ணி கொள்ள இயலாமல் இருக்குது. அப்படியே நான் விட்டுட்டேன். இதுக்கு மேலே மெனக்கட இயலாது. கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு $1 போதுன்னா இது ஒரு $1000 பெறுமதியான டோக்கன் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க எஸ்எம்எஸ்ன்னு பார்த்தாலும் எஸ்எம்எஸ் ஆக்டிவேஷன் அப்படி நிறைய இதுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடுன்னு இருக்கிறதெல்லாம் எனக்கு கீழே மெம்பர்ஸாக சேர்ந்த ஆக்கள், அவங்களுக்கு வர்றதில் கமிஷனில் எனக்கு வந்த கமிஷன். ஸோ உங்களுக்கும் அப்படி இருக்கும். பட் அவங்க கேஒய்சி செஞ்சு மைக்ரேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து இங்கே மாறும். இங்கேருந்து நான் இது திருப்பி இங்கே எடுத்து அதன் பிறகு தான் புல்லட்டுக்கு எடுக்கலாம். பட் இது பெரிய ப்ரொசீஜர். அது சான்ஸ் இல்லை. இன்னும் ஒரு கிழமைக்குள்ளே இது இல்லாமல் போயிடும். மொத்தமாகவே இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்னென்னா மைக்ரேட் பண்ணுறது, கேஒய்சி செய்யாததெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அதுக்கு அவங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நாங்கள் என்ன செஞ்சாலும் அது லேஸில் முடியலாமல் இருக்குது. நீங்கள் மெயின் செக்லிஸ்ட், அதாவது இதுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குரிய தீர்வு, எல்லாத்துக்கும் உரிய தீர்வு அவங்கள்ட்ட நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் கஸ்டமர் சப்போர்ட்டை நாங்கள் கண்டெக்ட் பண்ணி அதுக்குள்ளான மெசேஜ் அனுப்புவோம்னு பார்த்தா கஸ்டமர் சப்போர்ட் வேலை செய்யதில்லை. ரைட், இது முதலாவது பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மைக்ரேட் டு மெயின் நெட். இந்த மைக்ரேட் டு மெயின் நெட்ன்றதும் பிரச்சனையாக இருக்குது, நீண்ட காலமாக இருக்குது. இதை விட ஸோ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. கேஒய்சி பண்ணினாக்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. கேஒய்சி பாசன்ட் இருக்கணும், பட் அதில் வந்து பாசன்ட் காட்டும், இதில் வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அடுத்த பிரச்சனை, நேம் சேஞ்ச் பண்ணுற நேம் நாங்கள் பிள்ளையாக கொடுத்துருந்தோம்னா அதால் எங்களோட கேஒய்சி வந்து நோட் அப்ரூவ் பண்ணாமல் இருக்காங்க. பட் அதை திருப்பி சேஞ்ச் பண்ணுவோம்னா கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணி தான் செய்யணும். கஸ்டமர் சப்போர்ட் வேலை செய்யதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து பிள்ளைன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் டிஃப்ரெண்ட், ஸோ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நேம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எழுத்து பிள்ளை என்றாலும் எங்களோட ஐடிக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்டால் ஒன்றும் செய்யலாமல் இருக்குது. சப்மிட், அதாவது அப்பீல் சப்மிட் என்று கொடுத்துருக்கோம். பட் அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அதுவும் சிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட கேஒய்சி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. கேஒய்சி செஞ்சாலும் அப்டேட் ஆகுதில்லை, கேஒய்சி சக்ஸஸ் ஆகலை. அடுத்த இதுக்குள்ளே ப்ரொஃபைலுக்குள்ளே வந்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து இதில் ஃபேஸ்புக் வெரிஃபை பண்ணணும், உங்களோட இமெயில் வெரிஃபை பண்ணணும், ஐடி வெரிஃபை, கேஎஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும், பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணது எங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மிக மிக சிக்கலாக இருக்குது. நீங்கள் ஃபோன் வெரிஃபிகேஷன் செஞ்சாக்களோ ஓகே, செய்யாதாக்கலண்டா நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி தான் இதை ஆக்டிவேட் பண்ணலாம். அமெரிக்கா, கனடாவை தவிர மற்றாக்கள் எல்லாம் இந்த செகண்ட் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஸ்டார்ட்ன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு இதில் ஓப்பன் மெசேஜ் வரும். ஸோ நிறைய மெசேஜ் வந்து எங்களுக்கு ஃபெயில் ஆகும். ரைட், திருப்பி இந்த மெசேஜை நான் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணினாண்டா எனக்கு 58 ரூபா 60 போகும் ஒரு எஸ்எம்எஸுக்கு, ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு. ஒரு எஸ்எம்எஸை நான் அனுப்பணும். அந்த எஸ்எம்எஸும் சம்டைம் ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் மீனிங் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும், அதுக்குரிய ரிப்ளை எனக்கு வராததால் ஃபோன் வெரிஃபிகேஷன் ஆகாது. பட் 58 ரூபா, கிட்டத்தட்ட 60 ரூபா காசு ஒரு எஸ்எம்எஸுக்கு எங்களுக்கு போகுதுண்டா 10 தரம் ட்ரை பண்ணணும். நாங்கள் 10 தரம் ட்ரை பண்ணினோம்னா தான் அது சக்ஸஸ் ஆகும். அப்போ 600 ரூபா காசு ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு வேணும், எஸ்எம்எஸுக்கு மட்டும். நாங்கள் எஸ்எம்எஸை சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். நாள் முழுக்க நான் நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன்னா ஒரு நாள் முழுக்க இது அப்படியே சுற்றி கொண்டே நிற்கிது, வருதில்லை. ரைட், இன்னொரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷனுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனு வெரிஃபைன்றதை கொடுத்துட்டு இதில் வந்து இந்த யூஎஸ்ன்றதுக்கு பதிலாக நாங்கள் வேறு கண்ட்ரியை செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பெல்ஜியம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்னு கொடுத்தோம்னா, மெனுவில் காட்டுறேன் உங்களுக்கு, ஸ்டார்ட்ன்னு கொடுத்தோம்னா
எங்களுக்கு இந்த கோடு வந்து இந்த நம்பருக்கு அனுப்பணும். இந்த நம்பர்லேருந்து, அதாவது இது என்னுடைய நம்பர், நீங்கள் உங்களோட நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட நம்பர்லேருந்து இந்த கோடை இங்கே அனுப்பணும். ஸோ இதை அனுப்புறதுக்கு நாங்கள் மேனுவலாகவும் அனுப்பலாம். அனுப்பிட்டோம்னா சென்ட் ஆகிட்டோன்னா வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும், அது மேலே சுற்றி கொண்டே இருக்கும். ஸோ இப்படியான சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கான தீர்வு வந்து கேட்குறேன். நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, பட் தீர்வுன்றதுக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் சொல்ல வந்தது. ஸோ அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா இல்லையோ, மற்றபடி சான்ஸே இல்லை. இப்போ அமெரிக்கா மட்டுமில்லை, பெல்ஜியம், இஸ்ரேல் அல்லது யூகே, ஆஸ்திரேலியா, இப்படி ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். இதில் எந்த நம்பருக்கு அனுப்பினாலும் கிட்டத்தட்ட 58 ரூபா 60 காசு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸுக்கு போகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட மொபைலில் வந்து நார்மல் ரீசார்ஜாக ஒரு 100 ரூபா இல்லை 120 ரூபா காசை போட்டுட்டு 2 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா பாருங்கள். இதுதான் இதுக்கு இருக்க வழி. இந்த கேஒய்சி பிரச்சனை, மைக்ரேட் பிரச்சனையாக்கள் நீங்கள் ஆல்ரெடி ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இதை வெரிஃபை பண்ணிவிட்டு பிறகு கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்ட் இருக்குது, இதை அப்டேட் பண்ணணும். இதை அப்டேட் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஸ்ரீலங்கான்ட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த நம்பரை கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்டார்ட்ன்றதை கொடுத்தேன்டா. ஸோ இது அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணவான்னு கேட்குது. நான் வேறு கண்ட்ரியை செலக்ட் பண்ணேன்டா, பெல்ஜியத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் மெசேஜ்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட மெசேஜில் ஓப்பன் ஆகும். மெனுவலாக நாங்கள் எங்களோட மெசேஜில் க்ரியேட் மெசேஜில் போயிட்டு இந்த நம்பரை சென்ட் பண்ண போகிறோம் திருப்பி இதுக்கு. ஸோ இப்படி சென்ட் பண்ணி எங்களோட பாஸ்வேர்டு வந்து வெரிஃபை ஆகணும், அப்டேட் பண்ணணும். வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டோம்னா எங்களுக்கு விரைவாக கேஒய்சி அல்லது மைக்ரேஷன் பிரச்சனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி எங்களுக்கு விட்ரோலுக்குரிய ப்ரொசீஜர் வருமென்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு எனக்கு ஃபெயிலியர். வேறு யாரும் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குரிய தீர்வுகள் இதான். ரைட். அடுத்த விஷயம் வந்து என்கிட்ட கேட்டால் நான் இதை இப்போதைக்கு நான் விட்ரோ பண்ண மாட்டேன். ஏன்னா 1.6 பில்லியன் தான் இப்போதைக்கு விட்ரோவல், அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லாமே வந்து பில்லியன் கணக்கான டோக்கன்ஸ் வந்து இன்னும் ஹோல்டுலேயே லொக்கில் இருக்குது. நிறைய சிக்கல்கள் இருக்கிறபடியால் இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பைனான்ஸையும் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஓட்டிங் போய் கொண்டிருக்குன்னு. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இஷ்யூஸை வந்து என்கிட்ட கேட்டோ இல்லை இன்னொரு மெம்பர்கிட்ட கேட்டோ நீங்கள் செய்ய சான்ஸே இல்லை. டைரெக்டாக நீங்கள் அவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணணும். கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுறதுனா 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் சப்போர்ட் போர்ட்டல்ன்றது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வேலை செஞ்சாலே உங்களுக்கு அரவாசி அதிர்ஷ்டம். சரி, அதுவே நிறைய டைம் வேலை செய்யறதில் எரர் 2 தான் வருது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். ஸோ இப்படி எரர் வந்து கொண்டு இருக்குது. ஸோ சில டைம் மேலே கொஞ்சமாக வேலை செய்து கீழே ஒன்றும் வராமல் இருக்கும். சில டைம் ஃபுல்லாகவே வேலை செய்தில்லை. ஸோ என்னென்னா மில்லியன் கணக்கான யூசர் இருக்கிறபடியால் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுறதால இது டவுன் ஆகிட்டு அவங்க இதை யூஸ் பண்ணி ஆக்களுக்கு கொடுக்காம வர்றதுக்காகவே சில இதுகள் செய்கிறாங்க. பார்க்கலாம் இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு இவங்களோட கம்யூனிட்டி முக்கியம் என்று யோசித்தாங்கன்னா ஏதாவது ஆப்ஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படியே விட்டாங்கன்னா நிறைய பேர் டோக்கன் வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் வந்து 80% மேலே போய்கொண்டு இருக்குது. அதனால் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பட் இல்லை என்றாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து யோசிச்சு செஞ்சு கொள்ளுங்க. ஸோ பையில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கால் பண்ணாங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். ஒரு விஷயத்தை வடியாக விளங்கிக் கொள்ளுங்க. இதில் நானோ யாரோ ஒருத்தரும் செய்யலை. நீங்கள் டிரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட்டை கண்டெக்ட் பண்ணி மட்டும்தான் இந்த பைக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். அல்லது யூடியூப்பில் சும்மா செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வேறு யாரும் எதுவும் செய்யலான்றது வழியாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.